எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 20 டேஸாகவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு புதிய உச்சத்தை டச் பண்ணிவிட்டு 26,320லேருந்து 25,693 வரைக்கும் வந்து ஃபால் ஆயிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஹியூஜ் கேப் அப் 140 பாயிண்ட் கேப் அப்போட 26,172க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தளவுக்கு பாசிட்டிவாக ரைஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அதை முதல்ல பார்த்துடலாம். மார்க்கெட் லாஸ்ட்டு 20 டேஸ் ஃபால் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவுடைய ருப்பி வீழ்ச்சி. ஆல் டைம் ஹை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியன் ருப்பி வந்து வீழ்ச்சி ஆயிருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா வந்து இந்தியா வந்து யூஎஸ்டி ரிசர்வ் வந்து குறைஞ்சிருந்தது. இப்போது அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டு ஒரு 3 டேஸ் எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஃப்ளோ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. இது செகண்ட் ரீசன். எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக இந்தியன் மார்க்கெட்டில் பை பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணாவது, ரஷ்யா யுக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஎஸ் அஃபீஷியல் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இது ஃப்ளோரிடாவில் இந்த பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இன்னுமே வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு அது ஒரு சாதகமாக இருக்கும். ஃபைன். டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் என்ன மாதிரியான மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ட்ரெண்டு பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும், ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறும். இது ஒரு ஒரு பிகினர் வந்து கண்டுபிடிக்கிறது ட்ரேடு எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓப்பனாக சொல்லப்போனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும், ப்ராக்டிஸ் வந்து வேணும். பட் வேவ் அனாலிசிஸ்ங்கிறது வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 டேஸாக இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இது கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸு இங்கே கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டாக மாறி இருக்கு. ஒவ்வொரு முறையும் இங்கேருந்து ஃபால் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறி இருக்கு. பட் ரைட் நவ் இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட், என்டையர் மார்க்கெட். இப்போ ஃப்ரைடே கூட எடுத்து பாருங்க. சென்செக்ஸ் உடைய சார்ட்டு ஃப்ரைடே கூட கரெக்டா இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் நிஃப்டியும் லாஸ்ட் ஒரு 20 டேஸ் சைடுவேஸ் மார்க்கெட்ல இருந்து இந்த இடத்துல சைடுவேஸ் மார்க்கெட்ல இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் பேங்க் நிஃப்டியை பாருங்க. மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 20 டேஸா இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த சப்போர்ட் எடுத்திருக்கா. இங்க சப்போர்ட் எடுக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, அதே மாதிரி இந்த பாட்டம் லைன்ல சப்போர்ட் எடுக்குது. பட் பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகலை. ரெசிஸ்டன்ஸ் 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வச்சிருக்கிறேன். கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் எனக்கு என்டையர் டே ஃபுல்லாகவே கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நாளைக்கு முக்கியமாக பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. பை சைடு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு கேப் டவுன் ஆகும்போது இனிஷியலாக வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்டோடைய ஃப்ளோவில் போய் நிற்கும். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ல வந்து நிற்கும். கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 59,150ல வந்து நிற்கும். இதையும் பிரேக் அவுட் ஆகும்போது 58,830ல இந்த ஃப்ளோ வந்து இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு அப்ஸ் அண்ட் டவுன், இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு ஸ்டில் நோ கண்டினியூ ஆகிடும். அப்போ கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் அப்சைடு அப்படின்னாக்கா மினிமம் இந்த அப்சைடில் 59,350க்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி அப்சைடு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது நிஃப்டி கிளியர் பிரேக் அவுட். நாளைக்கு இந்த டேவுடைய ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது இன்னுமே ஃபர்தராக ரைஸ் ஆகும். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் லேட்டானா கூட இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஒரு 2 டேஸ்க்கு ஒரு முறைனாலும் இந்த ரெகுலர் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது எல்லாமே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டே சார்ட்டை வச்சு நம்ம போஸ்ட் பண்ணுறது தான்
பட் ரியல் சேலஞ்சு டியூரிங் லைவ் மார்க்கெட் அப்போ மார்க்கெட்ட பிரிடிக்ஷன் பண்றது தான் ஒரு ரியல் சேலஞ்சா இருக்கட்டும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அப் சைடு போதா, டவுன் சைடு போதா, இல்ல கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் ஷார்ப்பா ஃபால் ஆயிடும். நல்லா ஃபால் ஆகும். திடீர்னு ரைஸ் ஆகும். ஸோ ரியல் வேர்ல்டு, ரியல் மார்க்கெட்டு, மார்க்கெட் லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது தான், இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு லைவ் மார்க்கெட்ல நம்ம போஸ்ட் பண்ணது 27,170 தான் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட்டா நிஃப்டினுடைய க்ளோஸ் வந்து 27,172 தான் க்ளோஸ். நம்ம கணிச்சிருந்தது 27,170. மார்க்கெட் க்ளோஸ் 27,172. இது வந்து எல்லாராலையும் கணிக்க முடியும். இந்த அட்வான்ஸ் வேவ் அனாலிசிஸ் ஒரு டெக்னிக்கோ, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சோ ஃபைண்ட் அவுட் பண்றது கிடையாது. நிஃப்டினுடைய ட்ரெண்ட ஐடென்டிஃபை பண்ணி, ஒவ்வொரு நாளும் நிஃப்டினுடைய ட்ரெண்ட், ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணி கால்குலேட் பண்றது. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இதனுடைய லிங்க் அஃபிஷியல் லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த மாரி ஃபேக்கா ஒரு சில சேனல்ஸ்ல வந்து நம்பாதீங்க. நம்ம எந்த டிப்ஸோ, இல்ல பிரீமியம் குரூப்போ, இல்ல அக்கவுண்ட் ஹேண்ட்லிங்கோ பண்றது கிடையாது. ஒன்லி கிளாஸஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனல வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.